மக்களை ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதுங்க. ஆனால் தணிக்கை குழு சென்சார் சர்டிஃபிகேட் தர்றதுக்கு அப்படி இப்படின்னு இழுத்தடிச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். பிரச்சனை வரும்போது தணிக்கை குழு படத்தை இப்போ பார்க்குறேன் அப்போ பார்க்குறேன்ட்டு ரொம்ப இழுத்தடிச்சிட்டாங்க. ஏன் 2 வாரத்துக்கு முன்னாடி மறுதணிக்கைக்கு போன ஜனநாயகன் திரைப்படம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அதனால பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திருப்பி அனுப்பிட்டாங்க. என்னடா இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, பார்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. கடைசியாக ஒரு வழியா நேற்று தணிக்கை குழு இந்த திரைப்படத்தை பார்த்துட்டாங்க. அப்பாடா தணிக்கை குழு பார்த்துட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சா நாளைக்கு 8 மணிக்கு வா. மறுபடியும் ஏன்ப்பா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம யோசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இதை தேர்தல் ஆணையமும் இந்த திரைப்படத்தை பார்க்கணுமாவாங்க. தேர்தல் ஆணையத்தோட அதிகாரிகள் வேற பார்க்கணுமா? அது ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வேற இப்போ அரசியலில் நிற்கிறார் இல்லையா, அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுனால அவர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் எதுவும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஏன் சொல்ல போனால் அவரோட பாடல்கள் எல்லாம் வெளியிடக்கூடாது, ஸ்கூல்ல எல்லாம் ஆண்டு விழாவில் கூட அவரோட பாடல்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்களே, அப்புறம் எப்படிங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகாதுங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது. மே மாதம் தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க. இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வழியாக இருக்குது. மறுபடியும் முதல்ல இருந்தா எந்த நேரத்தில் கொடுத்தோம் பார்த்தியா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். ஒன்றும் சொல்கிறக்கில்ல மக்களே, படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ ரிலீஸ் ஆகட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் கிளம்பி போயிட்டாங்க. இன்பம் தந்த கண்